வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ மக்களே, தைலாண்ட் vlogக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு செலிப்ரிட்டி இல்லை, ஒரு எந்த இன்ஃப்ளூன்சரும் இல்லை, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சரும் இல்லை. நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணி அது உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீங்கள் நிறைய வந்து வியூஸ் கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்குள்ள vlog எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட லைட்டாக ஒரு சீல் பண்ணலாம், சாப்பிட வரலாம், இந்த இடத்த சரௌண்டிங் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம் சொல்லிட்டு நம்ம நண்பர் சொல்லுவார். இப்போ நாங்கள் எங்கே இப்போ சாப்பிட வந்திருக்கோம்னா டி ஹரோமாவில். அண்ட் இது வந்து எங்களோட நியரஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இது. அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட மட்டும் இல்லை, அண்ட் இந்த இடத்துல சரௌண்டிங் என்னென்ன இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்ட் பொறுத்திருந்து பாருங்கள். வேலை வெட்டி இல்லைன்னா வெட்டி பையனுங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா அதுக்கு வந்திருக்கோம். அது சும்மா ஒரு ஃபார்முலா, ஒரு vlogகாக பேசுகிறோம். ஃபுல்லாக அட்ராசிட்டியாக தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். கடையோட அந்த வாசலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணியோ இல்லை யாரும் வந்து நீங்கள் போய் சாப்பிடுங்க நல்லா இருக்குலாம் சொல்லலை. நான் அப்படியே வேலை முடிஞ்சு போகும்போது பார்த்தேன், இந்த இடத்துல வந்து இந்த கடை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணேன் கூகுளில். மெனுலாம் எதுவும் பார்க்கல சரியா. சரி நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மேலே போய் பார்க்குறேன். சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சாப்பிட போய்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா மிக்ஸ் ஸ்டோர் பார்த்தீங்களா, இப்போ இந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த மிக்ஸ் ஸ்டோரில் ஒருத்தர் சண்டைக்கு நிற்கிறாங்க. என் கூட சண்டையை போட்டாவனே, வாங்க இன்றைக்கி இறங்கி சண்டையை போடுறேன். ஹுய், தெரிஞ்சவர் தான். இப்போ தான் வந்து ஜப்பான கொரியாவாடா அது தெரில. ஒரு 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 செல்ஃபி எடுத்தே ஆகணுன்றாரு கூட. அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் கூட ஒரு சண்டை போடலான்னு வந்தேன். ஆனால் கடைக்காரனை கேவலமாக பார்க்குறான். வாங்க போயிடலாம். ஒரு வழியாக கடைக்கு மேலே வந்து கடையில் தான் உட்காந்துருக்கோம். மெனு கடை வெறிக்க பார்த்தேன்னா ஆர்டர் பண்ண தெரியாமல் அவங்க எங்களை வெறிக்க பார்த்தாங்க. ஆர்டர் பண்ணுவானுங்களா, கேமரா மட்டும் திறந்து வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிகரமாக ஆர்டர் பண்ணிட்டோம். நீ என்ன ஆர்டர் பண்ண? நான் வந்து தந்தூரி வித் ரொட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து மட்டன் பொட்டலம் பரோட்டான்னு ஒன்று இருக்குது, அது ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ? நான் வந்து தந்தூரி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வெரைட்டியாக கற்றுக்கிட்டேன். ஆனால் சாப்பாடு எப்படி இருக்க போய் தெரியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஓனஸாக நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னுக்குள்ள எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் கேமரா பார்க்குறோம். நாங்கள் முதல் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு வந்தோடனே எப்படின்னு காட்டுறோம். இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறதா தான் இது மாதிரி கொடுத்து எழுத சொல்கிறாங்க. தெரியுது அவங்களுக்கு? இது மாதிரி கொடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ எழுதிருக்கு, அதுக்கு கோட் நம்பர் இருக்குது. ஸோ நான் வந்து அப்புறம் வாட்டரில் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் சொல்லியிருக்கேன். நீ? ஓகே, அவங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? சாப்பாடு வாங்கிட்டு வந்து சுட உங்கள்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்கிட்ட ஒன்று சொன்னான். என்ன சொன்னா, அவங்க வந்து அந்த அப்படியே சொல்றான். நான் சொல்றேன் விஷம் கூட. அவன் என்ன சொன்னா, அவன் வந்து சரி இல்ல, அந்த லெட்டர் வந்து அந்த லெட்டர் ஃபுல்லா நம்ம ஆர்டர் கொடுக்குறோம்ல, அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க வந்தாங்க. அவங்க பார்க்க கொஞ்சம் நிஜமாலே அழகா இருக்காங்க. ஒரு பெண்கள்னா எல்லாருமே அழகு தானே, அந்த மாதிரி அழகா இருந்தாங்க. என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் தினைக்க வரப்போறோம் இங்க சாப்பிடுறதுக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா. இங்க வந்து சாப்பிடலாம். உண்மையை சொல்றான். ஆஃப் ஸ்கிரீன்ல வேற மாதிரி பேசுறான், ஆன் ஸ்கிரீன்ல வேற மாதிரி பேசுறான். அவன் சொல்லிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. இவன் தான் அந்த கல்புரி. அப்ப சாப்பாடை சொல்லவே இல்லை. அவங்க வந்து மெனு கார்டை வாங்கினே சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் ½ வெயிட் பண்ணோம் சாப்பாடு, ஏன்னா நிறைய பேர் இருக்கிற வாசி. ஸோ சாப்பாடு வந்துருச்சு. இது பாருங்க, இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணேன். மட்டன் பொட்டல பரோட்டா நல்ல வாழையில மடிச்சு நல்லா வாசனையா இருக்கு. இது உன்னோட? நான் ஆர்டர் பண்ணேன்
அவனோட தந்தூரி பிரியாணி வந்து தூக்கி காடு நல்லா ஒரே அர்த்தம் தான், 2 அர்த்தம்லாம் புரிஞ்சுக்காதீங்க. இது வந்து இவனோட ரொட்டீனா நான் வந்து 4 பீசஸ், அதாவது வந்து 2 வந்து 4 வெட்டி எடுத்து வந்திருக்காங்க. பார்க்க நல்லா ரீசெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு பத்தாதுன்னு சரியான பசியில் இருக்கும். ஸோ இப்போ ஆளாளுக்கு அவங்கவுங்க சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல போறோம். அப்புறம் மாற்றி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறோம். ஓகேவா, வாங்க பார்ப்போம். போர்ஷன் நிறைய இருக்கு. இது பாரு, நம்ம கணக்கிலே வேணா கையில தான். அந்த மட்டன் நல்லா வந்திருக்கு guys. அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்டார்ட் ஆகும் நல்லா இருக்கு. அதே மாதிரி சொல்றேன், போன சுவீதா போய் சொல்ல நல்லா இருக்கு. உரப்பெல்லாம் ரொம்ப பார்த்த நீ உரப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவங்க அந்த மசாலா நிறைய போட்டிருக்காங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தானே. அந்த மட்டனோட சாப்பிடும் போது சும்மா மறைக்க சல்லாங்க இருக்கு. பிரியாணி ஒருத்தர் அமைதியாவே இருக்காரு. ப்ரோ, நீங்க ரிவ்யூ சொல்றத சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. போர்ஷனும் நிறைய தான் இருக்கு guys. வாட்ட வரல guys, என்ன பண்றது பாருங்க. இப்ப என்ன பண்ண போறேன், சிக்கன் 65 சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா சிக்கன் 65 அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இது விட்டு தந்தூரி விட்டு இருங்க, அப்புறம் பிரிச்சு அடுத்து பிரிச்சு இப்ப கட்டி அது மாதிரி கொடுப்பான். ப்ரோ வந்து பிரியாணி வந்து கூட்ட தெரியல, மறந்துட்டான். ஏன்னா முதல்ல பசியில இருக்கான். புதினா சட்னி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரே விட்டு ஆனாலும் ஒரு நான் வாங்கிக்கிட்டேன், அப்புறம் இவனுக்கு வேணா வாங்கிட்டோம். சிக்கன் ஒரு போடு பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இனிக்குது. என்ன ஊத்துல என்ன தால் ஊற்றிருக்காங்க, அதனால இனிக்குது. அதான் நல்லா இருக்கு. டாலு நினைச்சு பாயசத்தை பிரியாணி வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஒரு டால் கிடையாது, பாயாசம். அவனுக்கு ஊத்தி சாப்பிடாம எனக்கு மட்டும் பாயசம் ஊத்தி டாலுன்னா நான் அதை பார்க்கும்போது நினைச்சேன் டால் இனிப்பா இருக்காது தானே, பார்த்தா பாயாசம். சரி, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கணும், நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சு கடைசி கடையில இருந்து வெளியே வரும்போது கடை ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, சாப்பாடு ஓவராலா எப்படி இருந்துச்சு சொல்றேன். ஏன்னா செம பசியா இருக்கு, அடிச்சு நொறுக்க போறதுக்கப்புறம். ஸோ இது முடிச்சதே அடுத்து எங்க போறோம் சுத்தி வைப்பான், சரியா? ஸோ இப்போதான் சாப்பிட்டுட்டு கீழே இங்கே வரும், அங்கேயே ரிவ்யூ கொடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப நொய்ஸியா இருந்துச்சு. பேபிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அதனாலதான். சாப்பாடு நம்ம தான் என்னோட சாப்பாடு எல்லாம் தனித்தனியாக சொல்கிறோம். என் சாப்பாடு வந்து நான் சொன்ன மாதிரி மட்டன் பொட்டலம் பரோட்டா அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. போர்ஷன் அவ்வளோ நிறையா இருந்துச்சு, என்னால் நிறைய சாப்பிடவே முடியல. கொஞ்சம் சாப்பாடு அப்படியே வச்சிட்டேன், ஏன்னா நிறைய வயிறு நிஜமாலே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு, நான் ஒரு ஆள் சொல்லி சாப்பிட்ற வச்சு சரியாக சாப்பிட முடியல. சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு, ஆனால் அதோட மசாலா உள்ள இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவன் வந்து ரொட்டினான் தந்தூரி சாப்பிட்டான், இப்போ இவன் சொல்லுவான் அப்படி. நான் சாப்பிட்ட ரொட்டினான் தந்தூரி வந்து ஆக்சுவலி போர்ஷன் வைஸும் நல்லா இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து கொடுக்குற நம்மளோட காசுக்கு வந்து நீமா லைக் ஒருத்தில் எனக்கு கேட்ட நம்ம சாப்பிடலாம். இல்லைனால காசு கொடுத்தா காசு விலையை சொல்கிற கடைசி எவ்வளோ வச்சு. நீ சாப்பிட்ட பிரியாணி எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? ஸோ நான் சாப்பிட்ட பிரியாணி ஆக்சுவலி போர்ஷன் நல்லாவே நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த கோழியோ வந்து தந்தூரி சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் தண்ணியும் வந்து நெஸ்கஃபே ஆர்டர் பண்ணோம். தண்ணி என்னோட வந்து நல்லா கரெக்டாக இருந்துச்சு. என்னோட அந்த ஆரஞ்சு ஜூஸ் நல்லா இருந்துச்சு, ஏன்னா சுகர் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. நான் வந்து ப்ரூ காஃபி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் கவ் மில்க். ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே எவ்வளோ தான் வந்துச்சு, நான் பில்லு
விலையை மறந்த பார்த்தா நான் என்னென்ன ஐட்டம் என்னென்ன விலைன்னு பார்க்கல. 100 வெள்ளிக்கு மலேசியா காசு 100 வெள்ளிக்கு 40 காசு தான் குறைவு. 99 ringgit 60 cent ஒன்லி. அது வந்து எப்படி சொன்னிச்சுன்னா எப்படின்னா வந்து இது பாருங்க பில்லு ரைட். நீங்கள் தெரியுதான்னு தெரில தெரியும். 99 ringgit 60 cent. பட் பரவாயில்ல, எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம். ஸோ ஒரு வாட்டி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோம். முதல்ல ப்ரூஸ்லி கூட சண்டை போட்டோம்ல, சரி மிக்ஸ்டாக்குள்ள போகலாம். இந்த மிக்ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு அதோட வாசலில் தான் நிற்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த மிக்ஸ்டாருக்கு வந்திருக்கோம்ல, இந்த மிக்ஸ்டாரில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நான் வந்து 7-Eleven அதுக்கப்புறம் வந்து அது என்னது அந்த கொரியனோட கடை பேர் என்னடா, சியூ மார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த ராமன் மீ அதுக்கப்புறம் வந்து அந்த வேற நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கோட கம்பேர் பண்ணால். நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் இப்போ அந்த கடைக்கு போய் இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நாங்கள் ஏற்கனவே போய் அங்கே வந்து ரேமன் வாங்கி சாப்பிடும் போது பார்த்துருக்கேன். இது வந்து அங்கே வந்து இங்கே எவ்வளோ 4 ringgit 50 cent போட்டிருக்காங்க. இங்கே எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு போட்டிருக்காங்க. இது சைனாலேருந்து வருதுன்னு. அங்கே வந்து 6 ringgit 50 cent 7 ringgit போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க மிக்ஸ்டோரில் வந்து வாங்குற ஜாமான் வந்து விலை சாப்பாடு விஷயம் வந்து ரொம்ப விலை குறவாக இருக்கும். ஆனால் இது நிஜமாலே ரொம்ப விலை குறவாக இருக்குது. ஸோ இந்தமாதிரி சியூ மாட்டு அதெல்லாம் போய் வாங்குறீங்க நீங்கள் பெட்டர் நீங்கள் மிக்ஸ்டோரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எனக்கு தெரில, நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மிக்ஸ்டோர் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் ஜாமான் வாங்கலை. ஆனால் ஒரு சின்ன கேம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக. என்னன்னா, நானும் உங்களும் சேர்ந்து இப்போ கேமராமேன் வந்து ஒரு கலர் சொல்லுவார். அந்த கலரில் நாங்கள் ஒரு 3 ஜாமான் எடுத்துகிட்டு வந்து யார் அவர்கிட்ட வராங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு ஃபன் கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து டைம் இருக்குது. இப்போ வந்து டைம் இருக்குது, கலர் வந்து இந்த 2 கலர், இந்த 2 விஷயமும் முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்கள். மேகி ஒன்று, அண்ட் இது வந்து சம்திங் கொரியன் ஃபுட் ஒன்று, அண்ட் தென் இதுவும் சேம் தான், அதே ஃபுட் தான். பட் மூணுமே ஆரஞ்சு இருக்குது. ஓகே, இருந்தால் நான் காட்டுறேன். நான் வந்து இது எடுத்திருக்கேன் ஆரேன். இது பாருங்க ஃபுல்லி ஆரேனா இருக்கு. இது ஃபுல்லி ஆரேனா இருக்கு. இது தோத்துட்ட மக்களே படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நானும் இந்த கேமராக்கு பின்னாடி இருந்தாலும் அவரும் மோத போகிறோம். இப்போ இந்த சைடு என் கூட விளாண்டாரில் அவர் இப்போ வந்து என்ன கலர்னு சொல்ல போகிறாரு. ஆனால் இப்போ இதில் ரூல்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நான் பட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறானுங்க. அதனால இந்த ரோவை தவிர்த்து அசிங்கப்படுத்துகிறோம். இந்த ரோவை தவிர்த்து அடுத்த ரோவ்லேருந்து என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி. ஓகே ஓகே, இப்போ ஃபைன் பண்ண போகிற கலர் என்னன்னா பர்பிள். ப்ரோ இங்க நான் எடுத்துட்டேன். நான் தான் எடுத்தேன். ஓகே, இது வந்து பேஸ் ஆன் வந்து யார் எந்த கலர் வந்து ஒரிஜினல் கலர் இருக்காங்க. இல்ல அப்படின்னா நானே ஒத்துக்கிறேன் மக்கள். இது கலர் வேற மாதிரி இருக்கு. லைட் பர்பிள் மாதிரி. இவன் 3 பர்பிள் எடுத்திருக்கான். 2-0 தோத்துட்டேன். அதனால இப்ப என்னன்னா, அடுத்து வந்து தேசம் 1 பாயிண்ட் எடுத்தவரும் இந்த 1 பாயிண்ட் எடுத்தவரும் இப்போ மோத போறாங்க. இப்ப நான் கேமராமேனா வர போறேன். ஸோ இப்போ வந்து என் கூட 2 பேரும் என் கூட ஜெயிச்சிட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வின்னர்ஸ் இது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன். அவங்களுக்கு ஜெயிக்கிற 2 பேருக்கு இந்த மிக்ஸ்டோர்ல வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுக்குறேன். ப்ரோ கல்லு சீக்கிரம் பொறுக்க முடியலங்கனால சேம் தான். இந்த இடத்துல பார்க்க கூடாது, வேற இடத்துல தரணும். டார்க் ப்ளூ. தேடி இருக்காங்க. ஒரே ஜாமான் எடுத்துட்டு வர போறாங்க கூட. 2 ஜாமான் எடுத்துட்டாரு. நான் கொஞ்சம் கலர் டஃபா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். டார்க் ப்ளூ. எடுத்துறேன். வாங்க ஓகே, அப்படி வாங்க. ஆர்டிகல் ப்ரோ. ஓகே காட்டுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட ஒரு இது டார்க் ப்ளூ தான். டார்க் ப்ளூ அட் சேம் டைம்
ஒயிட் சாக்லேட் கிரிப்ஸி பால் ஒன்று அண்ட் இது வந்து கா பர்ஃப்யூம். ஓகே, வின்னர் வந்து பாத்தீங்கன்னா வீரன் கோபிநாதன். இவர் தான் வின்னர். அதாவது வந்து இவர் தான் நம்ம தம்ப்நெயில் எடிட்டர். இவர் தான் வின்னர். ஸோ இவருக்கு வந்து இவர் என்ன கேட்குறாரு ஒரு விஷயம். நான் இதோ இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா கொப்பித்தியாமோட லாத்தே ஜூஸோட எடுக்கிறேன். பிகாஸ் இது குடிச்சா ஜூஸ் இது ட்ரை பண்ணதே இல்லை. இவர் ஒன்று எடுத்தாரு, இன்னொருத்தர் வந்து கையில ஒன்று எடுத்து வச்சிருக்காரு. சரி வாங்க காசு கட்டி ஜூம். ஸோ ஒரு வழியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். டி அரோமா ரெஸ்டாரண்ட். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா ரேட்டிங்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஓகே அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 5க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு. விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில பொசிஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ரொம்ப விலை மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட இடம் எங்கே இருக்குது, அந்த கடையோட பேர்லாம் போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? இது வந்து ப்ரொமோஷன், சாப்பாடு ப்ரொமோஷன் இல்லை ரிவ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தேன், சாப்பிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொன்னேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் ஸ்டோர் போனோம். அங்கே நாங்கள் என்னென்ன கேம் விளாண்டதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஃபன்னாக இருந்திருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குள்ள மக்களே, இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தட் டேக் கேர் அண்ட் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இன்னும் பெட்டரான வீடியோவில் சொன்ன மாதிரி மீண்டும் சந்திப்போம்.